அக்காலத்தில் நம் முன்னோர்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ பிளாஸ்டிக் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் நிறைய பயன்படுத்துறாங்க. இதனால நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதுடன் நீர்வாழ் உயிரிகளும் பாதிப்படையுது. நீர்நிலைகளில பிளாஸ்டிக் குப்பைகள் அடைத்துக் கொள்வதால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் சென்னையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறிப்பிடலாம். எனவே இதை தடுக்க எங்க மாணவர்கள் எடுத்த முயற்சி தான் இந்த குறும்படம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம் தெரியுமா? மளிகை கடைக்கு போனா கூட பிளாஸ்டிக் பேக், காய்கறி கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் பேக். ஏன் நம்ம பயன்படுத்துற மாதிரி கூட பிளாஸ்டிக். அதை நம்ம தடுத்தாகணும். அப்பதான் நம்மளால தூய்மையான பாரத. நான் 1/2 கிலோ கடலப்பருப்பு கொடுங்கண்ணா. நான் பிளாஸ்டிக் கவர்ல கொடுக்காதீங்கண்ணா. அது வந்து எரிக்கிறனாலே காற்று மாசுபடுதுன்னா, புதைக்கிறனாலேயே மாசுபடுறதுனால மனிதருக்கு பல வியாதி வருதுன்னா, அது வந்து மக்கத்துக்கும் பல வருஷம் ஆகுதுன்னா, அது வந்து விலங்குகளுக்கும் நிறைய தீமையா ஏற்படுத்துதுன்னா, அதனால இனிமேல் நீங்க இதுல கொடுக்காதீங்கன்னா, நான் துணிப்பை எடுத்து வந்திருக்கேன்னா அதுல கொடுங்க. அதுல உங்களால இனிமே முடியல. சரி சரி தம்பி, இந்த வயசுல அறிவுபூர்வமா பேசுற. இனிமே நான் பிளாஸ்டிக் பயன்படுத்தேன். பிளாஸ்டிக் பயன்பாடுனால உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்பட்ட வாய்ப்பு எல்லாம் கூறுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இந்த தொழில் ரொம்ப பாதிப்பாகி போச்சு. பிளாஸ்டிக் பொருள் வந்ததுனால பிடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கறதுலாம் பானை வாங்குவாங்க, அதெல்லாம் வாங்கறதில்ல. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பிளாஸ்டிக்னால எந்த வித பாதிப்பு ஜனங்களுக்கு வந்து இல்லை, எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா எந்த விதமான இதுவும் பிளாஸ்டிக் பொருளை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. நானும் 70 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த பொருளை பயன்படுத்தாதான் இருந்தோம். ஆனா இந்த 20 வருஷத்து காலத்துல தான் அதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. இப்ப இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது, அதை கேட்கும் போது, இப்ப நாமளே போறோம் கடைக்கு எதனா வாங்கும் போது அவங்க பிளாஸ்டிக் பொருள் போட்டு கொடுக்குறாங்க. அதை எடுத்தாந்து வீட்டுல போட்டுருவோம். வீட்டுல போட்ட உடனே முதல்ல அதை அடுப்புல தான் போட பாக்குறாங்க. அந்த அடுப்பு எரியும் போது அதனுடைய காற்று சுவாசித்தா அதனால ஏற்படுற தீமைகளை இந்த பசங்க சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அது இல்லாத ஒரு பையன் சொன்னா, சாப்பிட்ற பொருள் நம்ம ஹோட்டலுக்கு போறோம், அங்க சூடான பொருளா அதை எடுத்து பிளாஸ்டிக் பொருள் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அதனுடைய சூட்டுத்தன்மையினால அந்த பிளாஸ்டிக் உருகி அதனுடைய நச்சுத்தன்மை அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல, அதாவது எந்த உணவு பண்டமா இருந்தாலும் அது ஏறிடுது இல்லையா? அந்த உணவு பண்டத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் நலம் பாதிக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப நாம ஏன் இவ்வளவு காலமா மூட நம்பிக்கையோட இப்படி நம்பி. நட்சத்திரா, நேற்று ஸ்கூல்ல அண்ணாங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. பாரு, ஒரு தாத்தா பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. தாத்தா, பிளாஸ்டிக் பைய பயன்படுத்த கூடாது. இந்தாங்க துணிப்பை. இதை தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டேன்.